ஹாய் அசோக். இன்னைக்கு டே 28ல இன்னைக்கு டே 28. இந்த 28வது நாளையும் நம்ம தொடர்ச்சியாக இந்த டைரியை பதிவு பண்ணிட்டு வரோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் 28 அது நம்ம அதே அசோக்கு நம்ம வந்துட்டு இதை மட்டும்தான் இந்த ஒரு மாதத்தை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். பார்த்துக்கிறேன், ஒரு மாதத்தை நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஒரு மாதமாக தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை வந்துட்டு பழகிட்டுருக்கோம், செஞ்சிட்ருக்கோம். தொடர்ச்சியாக நமக்கு கிடைக்கிற அனுபவத்தை டைரியாக எழுதிட்டுருக்கோம். அதை எழுதுறதுக்கு பிறகு பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அது சந்தோஷத்தை அளிக்குது. இந்த அசோக்கு பதிவு பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய பர்சனல் டைரி. பர்சனலாக வச்சுக்கிற வேண்டியதுன்னா ஏன் பதிவிட்டியான்னு கேட்டுறதையா. இது வந்துட்டு ஒன்றை பற்றின ஒரு ஒரு சாதாரண ஒரு காமனாக நமக்குள்ளே ஏற்படுகிற நம்ம உள்வாங்கிக்கிற ஒரு அனுபவத்தை தான் சொல்கிறோமே தவிர இதில் மற்றவர்கள் காயப்படணும்னோ மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதேனும் இல்லை. அசோக் என்ன உள்வாங்கிட்டார், அவருடைய லைஃபுக்கு அவர் எப்படி அவருக்குள்ளே என்ன அப்ளை பண்ணிக்கிற போகிறாருங்கிறதே விஷயம். மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் வந்துட்டு அறிவடையில் என்ன நம்ம அட்வைஸ் பண்ண போகிறதும் இல்லை. அட்வைஸ் அசோக் உள்வாங்கிட்டது தான் பதிவாக வந்துட்டு பதிவிடுறாங்களே தவிர மற்றபடி இல்லை. இது நம்ம நேரம் பதிவு பண்ணுறதை வந்துட்டு பாதுகாக்க முடியல. பார்த்துக்கிறேங்க, இதுக்குள்ளே நம்ம ஒன் டைம் பதிவிட்டுட்டா இது இங்கிட்ட ப்ரைவேட்டுன்னு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நான் தான் வந்துட்டு இது பப்ளிக்காக நம்ம இங்கே இதை நம்ம பார்க்குறச்சே யாராவது வந்துட்டு தொடர்ச்சியாக எதையாவது ஒரு பழக்கத்தை செய்ய ஈடுபடுவாங்களேங்கிற அந்த நல்ல நோக்கம் தானே தவிர அசோக்கு இதை தொடர்ந்து பண்ணதுனால என்ன ஆனார், பிறகு ஒரு லைஃப் என்ன டேர்ன் ஆகுது, 1 இயர் வந்துட்டு ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறதே அது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நம்ம லைஃப்பில் நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக வந்துட்டு நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்குள்ளே நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்கிறோம் அப்படின்னாவே அது வந்துட்டு தீய காரியம் வந்து அதை அடிக்ட்டுன்னு சொல்லிடுறோம். பிறகு நல்ல காரியம் தான் முயற்சின்னு சொல்லிடுறோம். அந்த முயற்சியை தான் நம்ம இங்கிட்டு தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கோமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இதில் அசோக் 1 இயர் சேலஞ்சாக எடுத்துகிட்டு இது எப்படி பண்ணாங்க, இதை தொடர்ச்சி எப்படி பண்ணாங்க, அவங்க இந்த லைஃப்பில் என்னெல்லாம் வந்துட்டு நிறைய என்ன பார்க்குறாங்க, என்ன பார்த்ததை எப்படி உள்வாங்கிக்கிறாங்க, அது தொடர்ச்சி அவங்க லைஃப்பில் வந்துட்டு அதை அப்ளை பண்ணி அவங்க வெற்றி பெற்றாங்களா 1 இயர். அதாவது நம்ம விதைக்கிற விதையே வந்துட்டு வாரம் தாண்டதுக்கு பிறகு விளைஞ்சிருது. பார்த்துருங்க, ஒரு இலை 2 இலையாக விட்டுருது. அதே மண்ணை வந்துட்டு போராடி மேற்கொண்டு மேலே வந்துடுது இல்லை. அது போல நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கிற செயல் வந்துட்டு மேன்மைக்கு அடையுதா, மேன்மைக்கு கொண்டு வருதாங்கிறதே முக்கியம். அது நமக்குள்ளே வந்துட்டு ஒரு மாற்றத்தை நம்ம உணர்றோமா, நம்ம லைஃப்பில் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறோமா. எங்கிட்டே தேங்கி நின்னா சாக்கடையாக ஏறக்கூடாது, தேங்கி நின்று சாக்கடையாக இல்லாமல் அதாவது மலையிலிருந்து கொட்டுற அருவி மாதிரியும் அது பிறகு பயணிக்கிற ஆறு போலவும் இருக்கணும். அதான் லைஃபு. அப்போ தான் நம்ம போய் சமுத்திரங்கிற அந்த கடலில் அந்த சமுத்திரத்தில் சங்கமிக்க முடியும். இப்படி தனிச்சே நின்றுட்டா கொட்டைன்னு நினச்சி நம்ம சாக்கடையாக மாறிடும். நம்ம லைஃபு சாக்கடையாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்துட்டு அருவியாக ஊற்றாக இருக்க நம்ம அருவியாக இருக்க நம்ம ஆறாக போயிடணும். ஆறு பிறகு ஆட்டோமேட்டிக்காக சங்கமத்தில் கலந்துடணுங்கிறது பயனுள்ள வாழ்க்கை வாழணுங்கிறதானே தவிர அதுக்கு நடக்கிற நிறைய விஷயங்களை நம்ம எதுவும் பார்க்குறத அனுபவங்களை உள்வாங்கிக்கிறது பிறகு லைஃப்பில் அதை முழுமையாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறணும். அதை அப்ளை பண்ணிக்கிறல அப்படின்னா அது பிரயோஜனமற்றது. அதாவது மக்களே விதைக்கிறது வந்துட்டு யார் வேணால் விதைச்சிடலாம், தெரியுங்களா. விவரமே இல்லாமல் விதைனா என்னன்னு தெரியாதவ கூட விதையை அள்ளி தூவிடலாம். விதைக்கிறது சுலபம், விதைச்சது அது முறையாக விளைய வைக்கிறதுக்கு விவசாயிகளே முடியும். அதே ஊரில் சொல்லுவாங்களே, விவசாயம் தெரியாதவன் தோளில் 9 ஏர் கலப்பையும் கையில் உழவு மாடுன்னு சொல்லுவாங்களே. அந்த போல நமக்கு விவசாயமே தெரியலைன்னா கையில் ஏர் மாடும் தோளில் 9 கலப்பையும் வச்சுட்டு என்ன பண்ணுறது. நமக்கு உழவும் தெரிஞ்சிருக்கணும், பயிரிட்டதை விளைய வைக்கவும் தெரியணும், பிறகு அறுவடையை எடுத்து ஒரு நிமிஷம் கன்சிஸ்டன்சி தான் ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்க வைக்கும். பார்த்துக்கிறேன் சுக்காதே. அது தொடர்ச்சியாக அதை செய்யலை அப்படின்னா நம்ம அதாவது அதோடைய ஆயுள் காலத்தில் அது ஆட்டுக்குட்டிகளை பார்த்துருக்கீங்களா, அது பிறந்த உடனே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதுபோல நம்ம வந்துட்டு அடுத்த கட்டமாக நடக்க ஆரம்பிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, நமக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்குது, நம்ம போக ஆரம்பிக்கணும். இந்த பயிர் அதை வந்துட்டு பார்த்து பிடிச்சி பயிரிட்டதுக்கு பிறகு அது நல்ல விளையலை அப்படின்னா, இப்போ நான் சமீபத்தில் பார்த்துருக்கேன், விவசாயி விதைச்சிட்டு அது விளைஞ்சது அவ்வளோ வரலன்ட்டு திரும்ப அதுவே நிலப்பில் உழவு போட்டு இடையில வேறு விதைகளை அவங்க அதை கவனித்து பார்த்துருக்காங்க. அதனால் ஒரு முன்னேற்றம் நமக்கு எந்த விஷயத்தையும் ஒரு மண்டலம் செஞ்சால் அது நமக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு அதோடைய அடுத்த கட்டத்துக்குள்ளே போயிடுவோம்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம ஒரு மண்டலம் ட்ரை பண்ணுறதுக்கு அதுதானே
ஸோ ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஹெட்செட் வேறு இல்லைல்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே காற்று வந்து காதில் போகவும் வந்துட்டு குளிர்றது பார்த்துக்கிறேங்க. அதே வந்துட்டு ஸ்டக் ஆகுது. எனக்கே வந்துட்டு அப்பப்போ லோ பண்ணிட்டு யாரோ கூப்பிட்றது போல் இருக்குது. இது இரவு நேரமாச்சா, யாரோ கூப்பிட்றது போல் இருக்குது. தொடர்ச்சியாக பேச முடியல. இன்னும் வந்துட்டு அந்த வார்த்தைகளை வந்து ஒன்று சேர்க்க முடியல. ஸோ அசோக் இன்றைக்கி வந்துட்டு இந்த 28வது நாளில் ரொம்ப சந்தோஷத்தோடு நம்ம நிறைய விஷயங்களை வந்து உள்வாங்கிக்கிட்டோம். இன்றைக்கி நம்மளோட இந்த காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதாவது இதுக்கு பிறகு நம்ம ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு பார்க்கணும். ப்ராஜெக்ட்டுக்கான அந்த முதல் ஸ்டெப்பை நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம ப்ராஜெக்ட் கைடிட்ட வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்கோம். இதை ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, டைரியாக இருந்தால் இது எழுந்திருப்பேன்ல, அதுக்காண்டி தான் இன்றைக்கி டைரியில் இதெல்லாம். ஸோ நம்ம எதை பண்ணாலும் விருப்பத்தோடு உள்வாங்கி நான் வந்து கவனித்து பார்க்குறேன். இது வந்துட்டு இந்த டைரியோட அடுத்த கட்டத்தை நம்ம மக்களே, இது வந்துட்டு இந்த அசோக்கோட இந்த டைரி வந்துட்டு அந்த ½ ஹவர் தான். அதுக்கு பிறகு இதுக்காண்டி நேரத்தை நான் செலவழிக்கிறது இல்லை. நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை தான் வந்து சொல்கிறோம், அதை தான் வந்து எழுதுகிறோம் பார்த்துக்குங்க. அது நம்ம உள்வாங்கின விஷயங்கள். நமக்கு நிலம் கிடைக்கிற அனுபவத்தை தான் நம்ம வந்து இங்கிட்டு பதிவு பண்ணுறோமே தவிர இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து தவறுதலாக இல்லை. நமக்கு என்ன தோணுதோ அதான் பேசுகிறோம். அதை தான் நம்ம வந்து லைஃப்பில் உள்வாங்கிக்கிறோம். நம்ம சக்ஸஸ்க்காண்டியான விஷயமா இருந்தால் அதை தான் நம்ம வந்து லைஃபுக்கும் அப்ளை பண்ணிக்கிறோம். ப்ராக்டிக்கலாக அதான் காலம்பரை எழுந்திரிச்சு அதான் அந்த இங்கிலீஷ் ரைம்ஸ் மாதிரி தான். அது ப்ராக்டிக்கல், இட்ஸ் அ ரொட்டீன். அதில் வந்துட்டு இது நம்ம வந்துட்டு தொடர்ச்சியாக சிலதை செய்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கிறோம். நம்மளை சிலதை வந்து நம்ம விடுவிச்சிக்கிறோம், சிலதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிறோம். நம்ம லைஃபுக்கு இது தேவையில்லாத சில ஸ்பேர் பார்ட்ஸில் இருக்கும்ல, மாலுமிலாம் கப்பல் சீட்டுற காலத்தில் அவங்களாம் தூக்கி போட்டுருவாங்க. அது போல தான் நமக்கு தேவையில்லாத இருக்கிறது நமக்கே தெரியாது. அது தேவைன்னு நம்ம நிறைய சேர்த்து வச்சுக்கிறோம். கப்பலில் தான் இடம் இருக்குல்ல, அந்த நினப்பில் தான் நம்ம வந்துட்டு உணவாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத நம்ம மதிக்கிற ஆபரணமாக இருந்தாலும் பிறகு சமயம் வரும்போது தான் தெரியும் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு உயிர் தான் முக்கியம், மற்றதெல்லாம் வந்துட்டு சம்பாரிச்சிக்கலாங்கிறது. இது போல தான் நம்ம லைஃப்பில் வந்துட்டு இந்த அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணுறது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து இது ஒரு இங்கிட்ட கடலில் இருக்க சீட்டுற மாதிரி தான். இந்த சுழலுக்கு நடுவில் நம்ம போயிட்டுருக்கிறதுனால நம்ம உயிர் தப்பிக்க தான் பார்ப்போமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்க உணவை வந்துட்டு வீசி எறிஞ்சிரும் பார்த்துக்கு. அது தேவையில்லாத சொல்ல வரேன். தேவையில்லாத நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கி எறிஞ்சிருவோம். மாலுமிகள் அதே பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம வந்து கதையில் கேட்டிருப்போம்ல. இது போல நமக்குள்ளே இருக்க நமக்கு தேவையில்லாத தூக்கி நம்ம ஓரம் கட்டிக்கிறதுக்காண்டி தான். அது நம்ம எதாவது உள்வாங்கிக்கிறணும். ரிப்பீட்டடாக நம்ம லைஃப்பில் இங்கிட்ட இந்த சூழ்நிலையை நம்ம இப்படி தான் சமாளிச்சிருப்போம். இங்கே நமக்கு இப்படி தான் பிறர் லைஃப்பில் இப்படி தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதுக்கு இதான் காரணம், அதுக்கு இதான் தீர்வாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. நம்ம லைஃப்பை நம்ம வந்து நம்ம லைஃப்பை நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ணுறது தானே. எவ்ரிடே நம்ம வந்துட்டு கற்றுக்கிட்டே தானே போகிறோம். யாரும் வந்து முழுமையாக வந்து கற்றுத் தீர்ந்தவர்கள் யாரும் இல்லை. நம்ம நெதம் கற்றுக்கிறவங்க போது நெதம் வந்துட்டு கற்றுக்கிறதுன்னு இங்கே இதை பதிவாக எழுதிக்கிறோம். இது வந்து ஒரு டைரியில் எழுதுறது போல் நம்ம விருப்பப்படுறது, மனசில் படுறது, நம்ம உள்வாங்கிட்டது, நம்ம லைஃபுக்கு தேவையானது ப்ராக்டிக்கலாக அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணால் இது நம்மளை மேலோட்டிட்டு போகிறது தான். கொடி போல தான். சில கொடி வந்துட்டு படர்ந்து வந்துட்டுருக்கோம் பார்த்துக்குங்க. அதுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைச்சா விளைச்சலும் நல்லாயிருக்கும். அதில் வந்து கொடியில் வந்துட்டு விளைச்சலும் நல்லாயிருக்கும். கொடியும் வந்துட்டு இன்னும் வேகமாக கொஞ்சம் படர்ந்து அதோட செழுமையை காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அது போல தான் நம்ம அனுபவத்தை நம்ம உள்வாங்கி லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த அனுபவங்கள்லாம் ஒரு ஊன்றுகோல் மாதிரி. திராட்சை செடி தானாக வந்துட்டு கொடியாக இருந்தாலும் அது மண்ணில் படர்ந்து அவ்வளோவா கனி கொடுக்காது பார்த்துருங்க. அது மேலே படர்ந்து போக ஒரு ஊன்றுகோல் தேவை. அந்த ஊன்றுகோலாக நம்ம எடுத்துக்கிறது இந்த அனுபவங்கள் வந்து நம்ம லைஃப்பில் அசோக்கோட லைஃப்பில் ஏற்படுற ஒரு ஊன்றுகோல். இந்த ஊன்றுகோலை வச்சு தான் அது மேலே வந்து கனி கொடுக்குற ஒரு செழுமைக்கு பறந்து போகணும். அதுதான் தொடர்ச்சி நம்ம பண்ணுறதும் அதான் ரீசன். விதைச்சிட்ட போகிறது பிறகு இடையில களை எடுக்கணும்ல. அது போல தான் நம்ம அன்னன்னைக்கானது நம்ம நெதம் பார்க்குற விஷயங்கள்ல நம்மகிட்ட என்ன மைனஸ் இருக்கோ அதை வந்துட்டு களை மாதிரி நம்ம நெதம் வந்துட்டு பிடிங்கிடணும். சின்னதாக களை இருக்கும்போது பிடிங்கிட்டா பிரச்சனை இல்லை. பிறகு வளர்ந்ததுக்கப்புறம் அது எது வெள்ளாமல் எது கலங்கிறது தெரியாமல் போயிடும். ரெண்டும் கலந்துரும். அப்போ நம்ம கால் வைக்க வந்துட்டே வந்துட்டு விளைச்சலையும் சரி எடுக்காமல் போயிடும். அதனால் சிறு கலைகளை நம்ம அவ்வப்போது வந்து பிடிங்கிறது நல்லது. அது போல தான் நம்ம சின்னதாக நம்ம கிடைக்கிற அந்த அனுபவத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம் பார்த்துங்க. அதை லைஃப்பில் அப்ளை பண்ணி நம்ம லைஃப்பில் இருக்க கலைகளாக அதை வந்து நம்ம பாவிச்சு அதை ரிமூவ் பண்ணிடுறோம். இதுதான் வந்துட்டு லைஃப் இஸ் ஆல்வேஸ் ப்ராக்டிக்கல். இது ஜஸ்ட் ஃபார் ஃபன். அதே உண்மைதான் மக்களே. நம்ம எல்லாமே வந்துட்டு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு அது வார்த்தையில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அது நம்ம லைஃப்பில், அதாவது ஆக்டில் வந்துட்டு நம்ம அதை காண்பிக்கணும். ஆக்டு தான் வந்துட்டு பவர்ஃபுல்.
அந்த அதாவது நம்மளுடைய அந்த செயல் தான் வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருக்கும். வார்த்தைக்கு இருக்கிற பவர்ஃபுல், அதாவது வார்த்தையில் இருக்க அந்த உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, அது உண்மையை நம்ம விளங்கிக்கிறணுன்னாவே நம்ம அதை செயல்படுத்தி ஆகணும். செயல்படுத்தலைன்னா வாழ்க்கை நம்ம நல்ல வார்த்தைகளை கேட்கறதுனால என்ன வந்த போகுது, கேட்டு அதன்படி நடக்கிறது தானே. அதான் திருவிழியமாக சொல்லுது. நான் சிறு வயதெல்லாம் சண்டே ஸ்கூல்லலாம் கேட்டிருக்கல. நம்ம நல்ல வார்த்தைகளை கேட்கணும், பிறகு அதுபடி நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கேட்குறத விட நிப்பாட்டிடக்கூடாது. இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு விடுறதுல என்ன, இந்த ஸ்மோக் பண்ணால் கூட போயிட்டு உள்ளுக்குள்ளே இந்த லங்ஸில் போயிட்டு நின்றுருப்பாங்க. கெட்டதே நின்றும்போது நல்லது நிற்காதா என்ன? நல்லது நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நின்றும். நம்ம மனசுக்கு நல்லாவே தெரியும். நல்ல விஷயங்களை நம்ம நிறைய உள்வாங்கிக்கிறணும். அதை கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே சேமித்து வச்சு நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி நம்ம செயலில் காட்டணும்னு பார்த்துக்குறோங்க. அப்போ தான் நம்ம அசோக் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டி ஏதோ பண்ணுறேன்னு கடமைக்காண்டி, அதே நமக்கு பிடிக்கலனாலும் பசிக்கிற நேரத்தில் சிலது சாப்பிட்ருவோம் பார்த்துக்குறோங்க. அது போல் இல்லாமல் அது வந்து கடமைக்காக பசிக்குதேங்கிறதுக்காக சாப்பிட்ருக்கோம். அதையும் வந்துட்டு சுவைச்சி உள்வாங்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கிறீங்களேன், அளவான உணவே போதுமானது. அது போல் தான் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு லைஃப்பில் ஒரு இந்த நம்ம தேவாலயத்தில் சொல்லுவாங்களே, அதான் எதை செஞ்சாலும் அதை மனப்பூர்வமாக செஞ்சு பழகணும். அதுபோல் தான் இதை செய்ய நான் வந்து மனப்பூர்வமாக தான் செய்கிறேன். இது வந்து என்னை யாரும் வற்புறுத்தியோ இல்லை இதனால் எனக்கு ஒரு பலன் வருங்கிறதுக்காண்டியோ நான் செய்யலை பார்த்துக்கிறேங்க. இது எனக்கு மனப்பூர்வமாக பிடிச்சிருக்கு. இந்த டைரியை நான் தான் எழுதணும்னு நினச்சேன். டைரியாக வந்து எழுதுறதுக்கு பதிலாக இதை நம்ம பதிவாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாற்றாக தான் இதை நம்ம பண்ணுறோம். இதை நான் வந்துட்டு உள் மனதில் மனப்பூர்வமாக செய்கிறதுனால தான் இது நிறைய எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எதை வந்து ஆர்வமாக வந்து ஒரு 20 நிமிடங்கள் என்னோட இந்த நாளில் நான் வந்து ஒரு ½ அன் ஹவர் இதுக்காண்டியே ஒதுக்கி இதை நான் செய்கிறேன் பார்த்துக்கங்க. இதே நான் மனப்பூர்வமாக செய்கிறதுனால இது எனக்கு பிடிச்சிருக்கு. இதை நான் வந்துட்டு தொடர்ச்சியை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை தான் இந்த டைரி எழுதுறதுல தான் நான் என்னோடய தொடர்ச்சியை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். பிறகு இந்த நாளில் அந்த டைரியில் சொன்னது போல நம்ம விவசாயம் தெரியாமல் உழவு மாடியும் கலப்பையும் வச்சுட்டு இருக்கிறதில்ல. உழவு மாடியும் கலப்பையும் வந்துட்டு விவசாயம் பழகிக்கிறதுக்காண்டியும் நம்ம பெரிய அறுவடையை பார்த்துக்கணும். அறுவடைக்காண்டி தான் நம்ம இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதில் முதலாவது என்னவோ அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம இங்கே பழகிட்டு வரோம் பார்த்துக்கணும். இந்த தொடர்ச்சி நமக்கு அதை தான் சொல்லிக் கொடுக்குது. அசோக் அதை தான் பழகிறதுக்காண்டி தான் இதை ஸ்டார்ட் பண்ணுது. இதை நம்ம எதையா ஒன்று, அதாவது வந்துட்டு நீ இதில் இருக்கியா, அதுக்கு பதிலாக மாற்ற ஒரு விஷயத்தை நீ செய்ய, அதில் உன்னுடைய மனதை கவனத்தை செலுத்து பார்த்துக்கங்களேன் அப்படின்னு நமக்குலாம் சொல்லியிருப்பாங்க சிறு வயது. அது போல தான் நான் மாற்ற என்னத்தை நம்ம பண்ணுறோம். எனக்கு கொஞ்சம் சுவரெலாம் வரைய பிடிக்கும். நமக்கு இப்போ மணிக்கணக்காக வரைகிறது வந்து அவ்வளோவா, இது 20 மினிட்ஸ் தானே. இது வந்து ஜஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ். இது நம்ம பேச ஆரம்பித்தது பிறகு ஃபஸ்ட்டில் எனக்கு பாருங்கள் ரொம்ப தயக்கம், எதுவுமே வந்துட்டு தோணாது. இப்போ தொடர்ச்சியாக எதையா ஒன்று நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமா இல்லையா, நம்ம ஏதோ ஒன்று இது வந்து நம்ம சிலதை உள்வாங்கிக்கிட்டே தான் லைவாக நிறைய சொல்கிறோம். பிறகு நார்மலாகவே சிலதை வந்து உலர்வாது செய்கிறோம்ல குழந்தைகளை போல். அதை பழக தானே. அது சொல்லுவாங்களே, சித்திரம் வந்துட்டு கைப்பழக்கம் தானே. நம்ம பேசுகிற அந்த செந்தமிழ் நம்ம நாக்கு கொடுக்குற பழக்கம் தானே. நம்ம இந்த பழக்கப்படுத்திக்கிறோம். அவ்வளோதான். நம்ம எதாவது இதை பண்ணிகிட்டே இருக்கேன். இதுக்கு நம்ம வந்து பழக்கமாயிடுறோம். இது நமக்கு கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பலன் இருக்குண்ணா. நம்ம வெறுமனே விதையை போட்டு தண்ணி ஊற்றுறது இல்லை. நம்ம மலடான விதையை போடலை, நம்ம நல்ல விதையை போட்டிருக்கோம். அதை நம்ம நெதம் வந்துட்டு பாதுகாப்பாக பராமரிச்சுட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் பலனாக பார்க்கலாம். இந்த பலன் வந்து நமக்கு பிறகு கூட அதுதான் நாவல் எழுதுறதுக்கெலாம் இதுக்காண்டி நாவல் புக்கெலாம் எழுதுறாங்கல்ல ஆத்தர்ஸ்லாம், அதுக்காண்டி அவங்களுடைய மனசில் என்ன தோணுச்சோ, அவங்களுடைய ஞானத்தில் என்ன வந்துச்சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உலகம் அதுக்கு பார்த்து கொஞ்சம் மாற்றமடையணுங்கிறதுக்காண்டி தான். அதை மற்றவங்களுக்கு அது பிரயோஜனப்படணுங்கிறதுக்காண்டி தான். நமக்குள்ளே உள்வாங்கிக்கிற இந்த அனுபவங்கள் நமக்கு பிறகு கூட நம்மளுடைய யாராவது பார்க்க வாய்ப்பு கிடைச்சா அவளுக்கும் டெய்லி வந்துட்டு ஒரு விஷயத்தை புதிதாக வந்து உள்வாங்கிக்கிற அனுபவம் கிடைக்கும். அவங்க கண்ணோட்டத்தில் அதை உள்வாங்கி அதை அவங்க லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணுவாங்க, அதுபடி செயல்படுத்தி நடப்பாங்க. அதுக்காக நமக்கு மட்டும்தான் இது தோணுதுன்னு இல்லை, எல்லாருக்கும் வந்து தோணும். அவங்க இது ட்ரை பண்ணுறதில்ல, நம்ம ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான். நம்ம இதை பதிவு பண்ணி நம்ம நேரம் என்ன நமக்குள்ளே தோணுது, நமக்குள்ளே என்ன இது உள்வாங்கிக்கிறது, இந்த நாளில் என்னுடைய மனம் எப்படி இருந்திருக்கு, நான் எந்த மாதிரியான ஒரு மைண்ட் மென்டாலிட்டியில் இருக்கேன், நான் என்ன சரி செஞ்சுக்கிறணும், நான் எதை பழகிக்கிறணும், எதை தொடர்ச்சியாக செய்யணும், முன்னேற்றத்துக்கான வழினா என்ன. சிலதெல்லாம் இருக்குல்ல, சிலதை லிஸ்ட்டு பண்ணவே முடியாது. அது வந்து லிஸ்ட்டு அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் லிஸ்ட்டு நான் சொல்ல வரல. இது போல் தான் சிலது வந்து நம்ம பழக்கப்படுத்திகிட்டே போயிடணும். பழக்கப்படுத்துறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த நாளை நம்ம என்ன இந்த 20 நிமிஷம் தான் என் லைஃப்பில் வந்துட்டு நான் என்ன பண்ணேங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. இந்த நாளை நான் அடையாளப்படுத்துறது தானே டைரி எழுதுனா. அந்த நாளில் நான் என்ன பண்ணியிருப்பேன், என்ன நடந்துச்சுன்னு ஒரு நிகழ்வுகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது போல தான் இந்த நாளில் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த 20 நிமிஷத்தில் அப்படிங்கிறத இந்த பதிவில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிறகு ரொம்ப நாள் ஆனதுக்கு பிறகும் கூட நான் இதை பார்க்கும்போது இந்த நாளில் இந்த 20 நிமிஷத்தை நான் இங்கிட்ட தான் செலவழிச்சிருக்கேங்கிறது எனக்கு ஞாபகம் வரும். இங்கிட்டு இந்த நாளில் நான் இதை உள்வாங்கியிருக்கேன், அதுக்கு தான் நான் இப்படி ஒரு தலைப்பு வச்சு இதை சொல்லியிருக்கேங்கிறது எனக்கு தெரியும். அது
சந்தோஷத்தை அளிக்குது. ஓகே பாய், நம்ம தூங்க போவோம். பிறகு நல்ல ஒரு அனுபவத்தோடு நாளைக்கு நம்ம சந்திப்போண்ணே. பாய் அசோக், பாய்.